இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒன்று இருந்தால் போதும். தோசை, சப்பாத்தி, சாதத்தோடலாம் போட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 முறை அலசி தண்ணியை வடி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு 100 கிராம் அளவு தாங்க பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன். தண்ணியை நல்லா ஒட்ட வடிய விட்டுட்டு இந்த பச்சைப்பயிறு எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். இதை அதிக நேரம் ஊற வைக்கவோ வறுக்கவோ தேவையில்லைங்க. இதை அப்படியே ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி குக்கரில் எல்லாத்தையும் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதோட 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு 2 பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே உரிச்ச பூண்டு ஒரு 8லேருந்து 10 சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு 1 பாதியமாக நுணுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சைப்பயிறு எடுத்தோம், அதே கப்பால் 4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் வரவிட்டு எடுத்துக்கங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி விசில் போட்டு இருக்க 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 4 விசில் கிட்ட வந்து எடுத்துங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா இறங்கினதும் விசில் எடுத்துடலாம். எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம். திறந்துட்டு இது மாதிரி மேஷரால் லைட்டாக மசிச்சு விட்டுக்கங்க. இந்த அளவுக்கு லைட்டாக ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இது மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்குங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், கூடவே ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஜீரகம், கடுகு பொரிஞ்சு வரமிளகா வறுபட்டதும் இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட தேங்காயும் வறுபட்டு நல்ல சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ இதோட நம்ம மசிச்சு வச்ச பச்சைப்பயிறு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை நல்லா அலசி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம போட்டு சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க. நீங்கள் இதே பச்சைப்பயிறு வேக வைக்க பார்த்தே கூட மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு கிட்டில் போட்டு மூடிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு திறந்துட்டு கலந்துக்கலாம். நல்ல மணக்க மணக்க சுவையான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. இப்போ இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்துட்டு பவுலில் மாற்றி சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது தோசை, சப்பாத்தியோடு போட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இது மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான நல்ல ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.